ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி பாலக்கீரை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரையை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே அலசி எடுத்து நம்ம இதுக்குள்ளே தான் போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வானிலையில் வந்துட்டு நான் வந்துட்டு கீரை போட்டாச்சு. ஸோ நிறைய கீரை வந்து நம்ம அட் டைமில் போட முடியாது. ஸோ இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கிறேன். கீரைக்கு வந்து நான் எப்பவுமே வந்துட்டு எண்ணெய், கடுகு, வெங்காயம்லாம் போட்டு தாளித்து செய்ய மாட்டேன். கீரை வந்து அப்படியே போட்டு வேக வச்சுருவேன். இது வந்து ஈஸியாக செய்கிற முறை. ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றும் போது இது அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி லஞ்சுக்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அண்ட் கீரை மட்டும்தான். ஒயிட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா இங்கே அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ கஞ்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் 2 பேருமே ஃபாஸ்டிங், எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ அதனால் லஞ்ச் மட்டும்தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அண்ட் அரிசி நல்லா கொதிச்சிட்ருக்கு. மோஸ்ட்லி வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி கஞ்சி எடுத்து சாப்பிடுங்க. ஸோ எடுத்துக்கிற மாதிரி நல்லது. இதுக்குள்ளே கீரை வந்துடுச்சு, நான் போட்ட கீரை. ஸோ இந்த மாதிரி கஞ்சி எடுத்து நீங்கள் கல்லுப்பு போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஓட்ஸ் குடிக்கிறதுக்குள்ள நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து வீக்லி 1 டே இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கலாம். 16 hours ஃபாஸ்டிங் இருக்குனாரு. நான் வந்து சரி இன்றைக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஃபாஸ்டிங் எடுக்கிறேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம். அண்டு நான் வந்து காஃபி குடிச்சிட்டேன். காஃபி குடிக்கணும் என்னால் பொழுது ஓட்ட முடியல. ஸோ காஃபி குடிச்சிட்டேன். கீரை இங்கே இந்த வானிலையில் வந்துட்டுருக்கு. அது அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ பெரிய வானிலையாக இருந்தாலும் பெஸ்ட்டு. இது எப்படி சுருங்க தான் போகுது. அதனால் நான் சின்ன மீடியம் சைஸ் வானிலை எடுத்துகிட்டேன். 3 கட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒன்லி கீரை, ஒயிட் ரைஸ், அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ அப்படி தான் பண்ணிக்கிறது. ரைஸ் கம்மியாக வச்சுக்கிட்டு கீரை வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது. அண்ட் இன்டர்வியூ அப்படி பார்த்திங்கன்னா 2 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். நேற்று ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு கோடிங் டெஸ்ட் ஆல்மோஸ்ட் 80% முடிச்சிட்டேன். பட் அவுட்புட் வரல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் லெவலுக்கு சூஸ் பண்ணுவாங்களான்ட்டு. முந்தானத்துக்கு ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி, டைரக்ட் யூஎஸ் கம்பெனி, ஹைதராபாத்தில் இருக்கிறது சொன்னாங்க. அதுவும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கான அப்டேட்டும் இன்னும் வரல. அப்டேட் கேட்டிருக்கேன், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், ரைஸ் கொதிச்சுட்ருக்கு நல்லா. ரைஸ் வந்து இப்போ வந்து அந்த காலத்து ரைஸ் அப்படின்னா நம்ம அப்படியே கழுவாமல் கூட போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து நம்ம கஞ்சியாக குடிக்கலாம். பட் இப்போ எல்லா ரைஸ்லேயுமே பார்த்திங்கன்னா மருந்து போட்டு தான் வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அரிசி ஒரு 1/2 hour ஊற வைக்கும் போதே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அலசி அந்த தண்ணியை ஒரு அலசுக்கு 2 அலசு அலசி அந்த தண்ணியை வந்து வெளியே ஊற்றிடுவேன். அதனாலே அதனோட திக்னஸ் வந்து வராது. ஏன்னா மருந்து போட்டிருப்பாங்கன்னு ஒரு பயம்தான். நிறைய அரிசியில் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும். அது வந்து மருந்தோட ஸ்மெல். ஸோ நீங்கள் அதை வாங்கி தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். ஸோ இது எனக்கே தெரியாது. நம்ம கடை வச்சுருக்கப்போ கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட் நம்ம அதில் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். கீரை அலசின தண்ணியை கீரை ஊற்றிட்டேன். நல்லா பாருங்கள் எவ்வளோ ஊற்றிருக்கேன்ட்டு சமைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஊற்றிருக்கேன். ஸோ கீரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நல்லா அலசணும். ஏன்னா அது பறித்து போட்டு மண்ணில் போட்டு தான் கட்டுவாங்க. மண் கல்லெல்லாம் நம்ம சாப்பிட்ட உடம்பு தான். பட் இப்போ நம்மளுக்கு அது ஒத்துக்காது. குழந்தையாக இருக்கும்போது யாரெல்லாம் வந்துட்டு வாய்க்காலில் போகிற மண் உருண்டை எடுத்து சாப்பிட்டோன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நம்மளுக்குலாம் அதுதான் வந்து கேக். அந்த வாய்க்காலில் வந்துட்டு அப்படியே வெடிச்சு இருக்கும். அதுதான் வந்து நம்ம கேக்காக சாப்பிட்ருக்கோம். மைதாமா கேக் நம்ம சாப்பிட்டது கிடையாது. ஸோ அந்த மண் கேக் சாப்பிட்டு வளர்ந்தவங்க உடம்பெல்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. கல்லாவே வந்து கரைச்சிட்டு வந்துடும் நம்மளோட கிட்னி. கல் கூட சாப்பிடுவாங்க, ஓடக்கல் கூட சாப்பிடுவாங்க. அதில் வந்துட்டு சுண்ணாம்பு சத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அத்தை ஒருத்தங்க ஓடக்கல் சாப்பிடுவாங்க. ஸோ கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா பசிக்காக மண், கல் எல்லாம் சாப்பிட்டு 100 வயசு 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்கெல்லாம் அதிகம். நாம் இப்போ வந்து மைதா தான் அதிகமாக சேர்த்துறோம். கலர் ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணி சாப்பிட்றோம். எந்த கடையில் போய் தக்காளி சாதம் பிரியாணி வாங்கினீங்கனாலும் அஜினமோட்டோ அண்ட் கலர் பவுடர் இருக்கா இல்லையான்னு பார்த்து சாப்பிடுங்க. அண்ட் இந்த மந்த்லேருந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். மந்த்லி எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி நான் என்ன செலவு பண்ணுறேன், அவர் என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த மந்த்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு நான் பேலன்ஸ் ஷீட் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அப்படி பண்ணால் தான் நம்ம அன்வான்ட் செலவாக வந்து கொஞ்சம் கட் பண்ண முடியும். இந்த மந்த் நம்மளுக்கு நீ சம்மருங்கிறக்காட்டியும் உங்களுக்கு என்னென்னா ஃப்ரூட்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகுது. ஃப்ரூட்ஸ் எப்பயுமே சாப்பிட்ணுன்னா, பட் வின்டர்லலாம் சாப்பிட்றது கிடையாது.
குறைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து மறுபடியும் நான் கீரை போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கருப்பு உளுந்து யாருமே எதுவுமே கலக்க முடியாது. ஒயிட் உளுந்து நிறையா கம்பெனி பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் உளுந்து வந்து ரொம்ப நுரைச்சி வரும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன கலக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கான சீக்ரெட்ஸ் வந்துட்டு நிறையா கலக்கிறாங்க. நீங்கள் ஒரு பிராண்டட் உளுந்து வாங்கி ரொம்ப அலசி 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 ஊற்றிக்கிட்டே இருங்க, எவ்வளோ நுர வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் ஏதோ சம்திங் கலந்துருக்காங்கன்னு. நார்மலாக உற்பத்தி பண்ண உளுந்து வாங்கி யாராவது வில்லேஜ் சைடில் கிடச்சதுன்னா அந்த உளுந்து வாங்கி நீங்கள் நல்லா அலசி பாருங்கள். வில்லேஜ் சைட்லேயே நிறைய பேர் இப்போ வந்து உடச்சி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த உளுந்து வாங்கி கரைச்சி ஊற்றி பாருங்கள், எவ்வளோ நுர வருதுன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதிகமாக நுர வரதில் வந்துட்டு எவ்வளோ சம்திங் கலந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பாக்கெட்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி உளுந்து வந்து கொஞ்சம் மெயினாக நம்ம பார்த்து வாங்கி யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றதே வந்துட்டு இட்லி தோசை தான். சாப்பாடு வந்துட்டு ஹார்டாக இருக்காதுன்னா சாப்பிட்றதே கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் குடிக்கணும் சாப்பிட்றாங்க. அந்த ஃப்ரூட்ஸை வந்துட்டு ஜூஸாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்டு அரிசி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம். டம்ளரில் எடுத்தால் போகிறோம், ரொம்ப குடிக்க பிறகு ஒரு டம்ளர் எடுக்கலாம். ஏன்னா அப்புறம் ரைஸோட டேஸ்ட்டு போயிடும். இந்த ரைஸ் பற்றின வீடியோ வந்து ஹீலர் பாஸ்கர் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, போய் பாருங்கள் எந்த மாதிரி ரைஸ் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. குக்கர் வேணான்னு சொல்லுவாங்க, சுகர் வருதுன்னு சொன்னாங்க. குக்கர் வந்ததுக்கப்புறம் தான் சுகர்னு சொல்கிறாங்க. எது என்னன்னு ஒன்றும் புரியலைங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நீங்கள் வேணால் அது போய் பாருங்கள். ஸோ நம்ம முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி கஞ்சி எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் வந்து மருந்து போடாத அரிசி வாங்குறீங்கன்னா பெட்டர். அதை டேரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு காய்ச்சி சாப்பிட்டுக்கலாம், கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டுக்கலாம். கேரளாவில் இந்த கஞ்சி ரைஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். கேரளா ரைஸில் பட்டை அரிசியில் கஞ்சி வச்சு குடிக்கிறவங்கலாம் கேரளா போய் பாருங்கள், மக்கள்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கன்ட்டு. நம்ம தாங்க இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் அடிமையாக இருக்கோம். கேரளாவில் டீ கடையே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு. பட் கேரளாக்காரங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு 10 அடிக்கு ஒரு டீ கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. கேரளாவில் போய் பாருங்கள் எவ்வளோ டீ கடை இருக்குன்னு. பக்கத்துலேயே டீ கடை இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டீ எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி காலையிலே டீ குடித்தேங்க, அது வேறு மேட்ரு தான். அடிக்ட் ஆகிட்டோம் நம்ம அந்த மாதிரி. ஸோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி ஒரு 1 மந்த் வந்து ஒயிட் சுகர் அண்ட் காஃபி டீ எடுக்காமல் இருந்தேன். இப்போது இன்டர்வியூஸ்க்கு படிச்சுட்டு இருக்கங்காட்டி எனக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் இருக்கங்காட்டி தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி எடுத்துகிட்ருக்கேன். பட் அதையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெஜிடபிள் கட்டரை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் யூஸ் பண்ணணும்னு கழுவி வச்சுருக்கேன். அதனால் எங்கள் அம்மா வெஜிடபிள் கட்டரை யூஸ் பண்ணுறதில்ல, நான் அரைஞ்சி வச்சுட்டு அப்படியே போயிடுறேன்னு சொல்லிட்டு. பட் இது நம்ம வீட்டில் இருக்கும்போது தான் நம்ம அதனோட அருமை புரியுது, அம்மா ஏன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. கழுவி வச்சுங்க. பாதாம் ஊற வச்சுருக்கு, அரிக்குட்டி டம்ளரில் பாதாம் ஊற வச்சுருக்கு. பாதாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறது, பட் ஆனால் சாப்பிட்றது கிடையாது. பாதாம் நான் சேல்ஸ் பண்ணுறேன். ட்ரை நட்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஆயில்ஸ், ஆர்கானிக் பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே சேல்ஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீரை வேக ஆரம்பிச்சிருச்சு. பாலக்கீரையை நான் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அதனோட டென்சிட்டி வந்து கம்மி பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். நல்லா வேகட்டும். கீரை வச்சு நம்ம மூடி வச்சுருக்காம வேக வைக்கணும். நம்ம மூடி வைக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கல்லுப்பு போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் சாப்பாடு ஆகிட்டுருக்கு. இதுக்கும் நான் குக்கருக்கு விசில் போட்டு மூடி வச்சுட்டு கீரை வணக்கி எடுத்துகிட்டு இப்போ பாதி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆயில் வேணும் ஆயில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வேணும், சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் சும்மா நார்மலாக தான் வேக வச்சு அண்டு தேங்காய் போட்டு தாளிச்சுக்குவோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லன்ச் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர், ஹேவ் அ குட் லன்ச். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னு மறக்காமல்
கமெண்ட் பண்ணுங்கள்.